ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. வெளியில போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. வெளியில போவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துட்டாங்க பிள்ளைங்க. சரி படம் எதுவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவி ஆன் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. படம் பார்க்கும்போது சும்மாவா பார்க்க முடியும்? வாய்க்குள்ள ஏதாவது கொறிச்சுக்கிட்டே பார்த்தா தானே படம் பார்த்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல கொஞ்சோண்டு கார்ன் இருந்துச்சு. அத வச்சு பாப்கார்ன் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்களா, நான் பாப்கார்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ குக்கரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இடித்து வச்ச மிளகுத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கணும். தூள் உப்பு வந்து இதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 கப் கார்ன் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கார்ன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரட்டிடலாம். குக்கரோட மூடி எடுத்து கேஸ்கெட்டை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா நல்லா பாப்கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கார்ன் வந்து தீஞ்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இது வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா டம்மு டம்முன்னு குதிச்சிட்டு இருந்துச்சு. எங்கள் பாப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதோ பாருங்கள் எல்லாம் ஏந்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான பாப்கார்ன் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. சாப்பிட்டுக்கிட்டே மூவி பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.